வணக்கம் நண்பர்களே, மிஸ்ஸஸ் மிடில் கிளாஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறேங்க. 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்க தோலை சீவிட்டு நீல வாக்கில் சன்னமாக வெட்டி எடுத்துருக்கிறேங்க. இதே போல் அரை கேரட்டு, அரை குடமிளகாய், கொஞ்சமாக முட்டைக்கோசையும் இது மாதிரி வெட்டி சேர்த்துக்கலாங்க. வெட்டி வச்ச காய்களோட 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேங்க. 1 ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா அதில் ஒரு முட்டையை உடைச்சி சேர்த்துக்கிறேங்க. இதோட மறுபடியும் 2 ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க. கூட கொஞ்சம் மல்லி இலையும் சேர்த்து இதை நல்லா கலக்கிக்கலாம். அடுப்பில் ஒரு தோசைக்கல்லை வச்சு அதில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற காய்கறி கலவை இருக்குது இல்லைங்க, அதில் வந்து 2 ஸ்பூன் இதில் வச்சுக்கலாம். இதோட நடுவில் கொஞ்சம் கேப் பண்ணி விட்டுக்கலாங்க. ஏன்னா முட்டையோட மஞ்சக்கரு அதில் வைக்க போகிறோம். ஓரமெல்லாம் பிரிஞ்சு வராமல் நல்லா சேர்த்து விட்டுக்குங்க. வழக்கமான பிரேக்ஃபாஸ்ட் இல்லாமல் இது மாதிரி வித்தியாசமான சத்தான பிரேக்ஃபாஸ்ட்டை உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால காய்கறி சாப்பிடாத குழந்தைய கூட இது விரும்பி சாப்பிடுவாங்க. இது செய்கிறது ரொம்ப ஈஸிங்க, சீக்கிரமாக செஞ்சிடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா டேஸ்ட் செம்மையாக இருக்குங்க. கலர்ஃபுல்லான காய்கறியும் முட்டையும் வச்சு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி பண்ணியாச்சுங்க. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மிஸ்ஸஸ் மிடில் கிளாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உணவோடு மகிழ்ச்சியையும் சமையுங்கள். நன்றி.